மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் செப்டம்பர் 5ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வருகிற 5ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வாக உருவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகிற 9ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வருகிற 7ஆம் தேதி வரை வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கூடலூரில் கடன் தொல்லையால் விஷமருந்திய தாயும் தந்தையும் பலியான நிலையில் மகன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடலூரில் ஆசிரியராக பணிபுரியும் சிவக்குமார் மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து தாய் தந்தையுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடன் தொல்லையால் சிவக்குமார், அவரது தாய் மற்றும் தந்தை என மூவரும் விஷமருந்தியுள்ளனர். இதில் தாய் தந்தை இருவரும் பலியான நிலையில் உயிருக்கு போராடிய சிவக்குமார் உறவினர்களுக்கு விஷம் குடித்தது பற்றி செல்போனில் தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து அங்கு வந்த உறவினர்கள் சிவக்குமாரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். விடியா ஆட்சியில் கடன் தொல்லையில் உயிரை விடும் சம்பவங்கள் அதிகரித்திருப்பது பலரையும் விரக்தியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூரில் தங்கள் நிலத்தை விற்கவும் வாங்கவும் தடை விதிக்க நீங்கள் யார் என கேட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். அன்னூர் தாலுகாவில் 3000 ஏக்கர் விவசாய நிலங்களில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை துவக்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளும் அதிமுகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அஞ்சி நடுங்கிய விடியா அரசு திட்டத்தை கைவிட்டது. இந்த நிலையில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க தேர்வு செய்யப்பட்ட பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை விவசாயிகள் விற்பனை செய்ய பத்திரப்பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதி விவசாயிகள் தங்களின் நிலங்களை விற்பனை செய்ய முடியாமலும் வாங்கவும் முடியாமலும் சிரமப்பட்டு வருகின்றனர். மறைமுகமாக விவசாயிகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் இந்த செயலால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அன்னூர் சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.